Hi friends, welcome to Trending Kitchen Wheel. நம்ம கிச்சனில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கதம்ப கிரேவி தான். கதம்ப கிரேவியில் இன்றைக்கி என்னென்ன காய் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இந்த மூணும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ ருசியாக இருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் கொடுக்கலாம். எஸ்பெஷலி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி 3 காய் 4 காய் அந்த மாதிரி சேர்த்து கிரேவி மாதிரி வச்சு சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு சாதத்தை விட காய்கறிகள் நம்ம நிறைய எடுத்துக்குவோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு பெரிய ஆனியன் நீட் வாக்கில் கட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி, பீர்க்கங்காய், உருளைக்கிழங்கு, 3 கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனும் இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் நெய் விட்டு செய்யும் பொழுது செம்மையாக இருக்கும். பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதோட பூண்டும் நம்ம கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வச்சுருக்க 2 தக்காளியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காய்கறிகள் நம்ம கட் பண்ணும்பொழுது கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய பீஸாகவும் வேணும். இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸாகவும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் தண்ணியே விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிளறிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் தான். அந்த ரா ஸ்மெல்லாம் நம்மளுக்கு போகிறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் தான். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவுக்கு அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மஞ்சத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்து கிண்டிக்கோங்க. நம்ம பூண்டும் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டு நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதுக்கு தண்ணி இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 5 செகண்ட் விட்டுட்டு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றினா போதும். நிறைய ஊற்ற வேண்டாம். ஏன்னா குழம்பு மாதிரி இல்லை, நம்ம கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸில் பிணைஞ்சி சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சூப்பராக சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன். ஸோ வெயிட் லாஸ்க்கு இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் எடுக்கும் பொழுது நம்ம ரைஸு கம்மி பண்ணிவிட்டு காய்கறிகள் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு வெயிட்டும் லாஸ் ஆகும். நம்மளுக்கு சைட் பை சைட் நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பீட்ரூட் பொடியாக கட் பண்ணணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கடுகு, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் தண்ணியே ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கேரட் பொரியல் ஆகட்டும், பீட்ரூட் பொரியல் ஆகட்டும், நம்ம தண்ணி சேர்த்தோன்னா டேஸ்ட்டு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், டயட்டில் இருந்திங்கன்னா கொஞ்சம் லேசாக எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டு நல்லா கறந்தீங்கன்னா அடியே பிடிக்காது. எந்த பொரியலுக்கும் நான் தண்ணியே சேர்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்க்காம தான் நான் ஃப்ரை பண்ணுவேன். ஒரு மூடி வச்சு ஒரு 5 செகண்ட் தான். காய்கறிகள் ரொம்ப வேகக்கூடாது, சத்துக்கள் போயிடும். இதுதான் எங்களோட ரெசிபி. இந்த கதம்பக்காயை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஹேர் க்ரோத்துக்காக ஹேர் ஆயில் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.